ஏபிஎம் பொறுத்தளவு அவர் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அவர் நல்ல டெக்னீஷியன். ஆகவே தான் அவர் எடுத்த படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக இருந்தது. இந்த காலத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோ தான் எங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகமாக இருந்தது. ஏவி மெய்யப்ப செட்டியார் தான் வேந்தர், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் துணை வேந்தர். அங்கே வந்து டைரக்டர்ஸ் தான் பேராசிரியர். அந்த 100% யூஸ் திட்டினாரே, அந்த திட்டு தான் எங்களுடைய 100% பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்காகவே நாங்கள் செட்டியாருக்கு 2 கரங்களையும் கொத்தி வணக்கம் சொல்லி நன்றி சொல்லுவோம். நீங்கள் என்ன பணம் கொடுத்து கேட்டாலும் நாங்கள் அரசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செட்டியார் சொன்னார், அதுக்கு நாம் பணம் வாங்கினா அது நியாயமாக இருக்காது, ₹1 கூட வேண்டாம், இப்போவே இன்றைக்கே நான் எழுதி கொடுக்குறேன். அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் திரையுலகின் ஜாம்பார்னி ஒருவரான ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்களின் பிறந்தநாள் ஜூலை 28ஆம் தேதி வருகிறது. அவரை பற்றி நினைவுகளை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் இயக்குனர் திரு எஸ்பி முத்துராமன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். ஏவி மெய்யப்ப செட்டியார் அவரோட பழகின நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அவர் முதல்ல எப்போ பார்த்தீங்க சார்? அவரோட நிறைய பழைய இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஏவிஎம் ஸ்டுடியோ தான் எனக்கு தாய் வீடு. நான் பயிற்சி பெற்றது எல்லாமே ஏவிஎம் ஸ்டுடியோவில் தான். நான் வந்து சினிமாவில் வந்து சேரணுங்கிறது என்னுடைய பள்ளிக்கூடத்துலேருந்தே விருப்பம். அதாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே நான் என்னுடைய ஹெட்மாஸ்டர் வந்து ஒவ்வொரு மாணவனையாக பார்த்து நீ என்ன ஆகணும்னு கேட்டார். அப்புறம் ஒவ்வொரு மாணவரும் ஒன்று டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் சொல்லிட்டு போது நான் பேசாமல் இருந்தேன். என்ன முத்துராமன் என்ன பேசாமல் இருக்கிற, எல்லோரும் சொல்லிட்டாங்க நீ சொல்லுன்னாரு. சார் அப்படின்னு தயங்கினேன். என்ன தயக்கம் சொல்லுன்னாரு. நான் சினிமாவில் சேரணுங்க. என்ன ரெவரண்ட் ஃபாதர் மச்சூடான்னு பேர். என்ன சொல்கிறேன் அப்படின்னாரு. நான் சினிமாவில் சேரணும். அப்படியா, இங்கே வாடினார். உடனே நான் நினச்சேன் உதைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் கிட்டக்க போனால் அவர் என்னை உதைக்கலை. முதுகில் தட்டி கொடுத்து உனக்கு கலை ஆர்வம் இருக்கான்னாரு. ஆமாம், இந்த பள்ளிக்கூடத்தில் இனிமேல் எந்த கலை நிகழ்ச்சி வந்தாலும் அதில் நீ பங்கு பெறுவேன். என்னை பாராட்டி வாழ்த்தியவர் என்னுடைய பள்ளிக்கூட தலைமை ஆசிரியரும் அந்த மற்ற ஆசிரியர்களும் சேர்ந்து இந்த கலைத்துறையில் ஈடுபடுவதற்கு அப்போதே பயிற்சி கொடுத்தார்கள். எஸ்எல்சி முடித்தோடனே என்னுடைய ஃபாதர் ராமசுப்பையார் சாராட்சி அவங்க 2 பேரும் அழகப்ப செட்டியார் கல்லூரி கட்டியிருக்காரு. போய் ஒரு பிஏஎம்ஏயாவது படிச்சிருந்தாங்க. பிஏஎம்ஏ எல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து இப்போ சினிமா தான் என் மைண்டில் இருக்குது. ஆகவே பிஏஎம்ஏலாம் 2 எழுத்து, எஸ்எஸ்எல்சி 4 எழுத்து. ஆகவே எஸ்எஸ்எல்சியே டிகிரியை நினச்சிங்க. ஆகவே என்னை சினிமாவில் சேர்த்து விட முயற்சி பண்ணுவாங்க. அப்போ என்னுடைய தந்தையார் சொன்னாங்க, சரி எனக்கு சினிமாவில் அதிக பழக்கம் இல்லை, ஆனால் கவியரசு கண்ணதாசன்கிட்ட என்னை கூப்பிட்டு போய் என்னத்தை சொல்கிறேன், அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு என்னை கவியரசு கண்ணதாசன்கிட்ட கூப்பிட்டு போனாங்க. போய் அப்பா வந்து இந்த மாதிரி தம்பிக்கு சினிமா மேலே ஒரு ஆசை இருக்குது, அது உங்கள் மூலமாக சேர்த்து விட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அவன் இப்போ தான் எஸ்எல்சி முடிச்சுட்டு வந்திருக்கான். எஸ்எஸ்எல்சி முடிச்சுட்டு வந்து உலகம் தெரியாது, சினிமாங்கிறது ஒரு பெரிய கடல். ஆகவே தம்பியை வந்து எங்கிட்ட விட்டு போங்க, என் கூட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணான்னா உலகத்தை தெரிஞ்சுக்குவான், அதன் பிறகு சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவர் தென்றல்னு பத்திரிகை ஆரம்பித்தார். அந்த பத்திரிகையில் ஒர்க் பண்ணுற மாதிரியும் அவர் வீட்டிலேயே இருந்து சாப்பிட்டு வேலைக்கு போகிற மாதிரியும் பிளான் பண்ணி என்னுடைய தந்தையார் கண்ணதாசனத்தில் என்னை படிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு தென்றல் பத்திரிகையில் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை கொடுத்தேன். ஆகவே எனக்கு கிடைச்ச மிகப்பெருமை. கண்ணதாசனோடு இருந்தேன்னு சொன்னாலே பெருமை. கண்ணதாசன் வீட்டிலேயே சாப்பிட்டு குருகுலவாசம் இருந்து தொழிலை கற்றுக்கிட்டேங்கிறது எனக்கு கிடைத்த பெருமையாக நான் அதை கருதுகிறேன். கொஞ்ச நாள் ஆச்சு, நான் செய்கிற வேலையில் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆகவே என்னை தம்பின்னு கூப்பிட்டுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் தம்பியை கூப்பிடு, தம்பிகிட்ட கேட்டுக்க, தம்பி சொல்லுன்னு சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொன்னபோது பார்த்தா ஒரு 5-6 மாதம் கழித்த பிறகு கூட கவிஞர் வந்து என்னை சினிமாவில் சேர்த்து வர மாதிரி இல்லை. எனக்கு நோக்கம் சினிமா. பழைய மணிக்கு என்னுடைய தந்தையாருக்கு விட்டு இந்த மாதிரி அண்ணன் வந்து என்னை சினிமாவில் சேர்த்து விடுற மாதிரி தெரில. ஆகவே எனக்கு வந்து சினிமாவில் தான் சேரணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது அப்போ என்னுடைய தந்தையார் சொன்னார், அண்ணாவுடைய ஓரிரவு நாடகத்தை ஏவி மெய்யப்ப செட்டியார் சினிமாவை எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அண்ணாட்ட போய் யாருன்னு என்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறதுன்னு யோசிக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டு
ராமசுப்பையா இந்த மாதிரி நினைக்கிறேன், நீ அண்ணாட்ட கூப்பிட்டு போய் என்னை அறிமுகப்படுத்தி வை, நான் அவரோட பேசிக்கிறேன்னு சொல்லி அண்ணாட்ட கூப்பிட்டு போய் செட்டியாரை அறிமுகப்படுத்தி இந்த மாதிரி ஒரு ஓரிரு நாடகத்தை சினிமாவை எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு சொன்னோடனே உடனே அண்ணா செட்டியார்கிட்ட நிச்சயமாக நான் பண்ணித்தர்றேன், இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கொஞ்சம் நான் ஓய்வு கிடைக்கும்போது உங்கள் ஸ்டுடியோக்கே நானே வந்து உங்களோட பேசி என்னங்கிறத முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி செட்டியார்கிட்ட ஒத்துக்கிட்டார். ஒத்துக்கிட்ட பிறகு ஒரு நாள் ஸ்டுடியோக்கு வந்து செட்டியார்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீங்கள் சொல்கிற மாதிரி நான் நாடகத்தை சினிமாவாக்கி கொடுக்குறேன், நீங்கள் எல்லாருமே வீட்டுக்கு போயிடுங்க, எனக்கு ஒரு ரூமு, இந்த கனகப்பிள்ளை பெட்டி இருக்குங்கள அந்த மாதிரி ஒரு பெட்டி, வெத்தலைப்பாக்கு, ஒரு செம்பில் தண்ணி, இது மட்டும் அங்கே வச்சுட்டு போயிடுங்க, நாளைக்கு காலையில் வாங்க நம்ம பேசிக்கலாம். அதேமாரி அண்ணாவுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அண்ணா உட்காந்து ஓரிரவு நாடகத்தை ஒரே இரவில் சினிமாவை ஆக்கி கொடுத்தார். மறுநாள் காலையில் வந்து பார்த்தா ஃபுல்லாக ரெடி. அது கொடுத்து அந்த மாதிரி என்னுடைய தந்தையார் மூலமாக ஏவிஎம் அவர்கள் அண்ணாவிடத்தை அறிமுகமாகி ஓரிரவு நாடகத்தை ஓரிரவு சினிமா எடுத்தாங்க. அந்த நட்பும் அந்த பழக்கமும் இருந்ததுனால என்னுடைய தந்தையார் ஏவிஎம் செட்டியார்கிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்தி வச்சு இந்த மாதிரி சினிமாவில் சேரணும்னு சொன்னோம்னா அதுக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டுதலாக இருங்க, என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நான் சென்ட்ரல் பத்திரிகையில் இருக்கேன், கவியரசு கண்ணதாசனோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சௌகரியமாக போச்சு, எப்படி பத்திரிகைகளில் எடிட் பண்ணுறாங்களோ அது மாதிரி சினிமாவில் எடிட் பண்ணுறது ஒன்று இருக்குது, வேணுங்கிறத வச்சுக்கிட்டு வேண்டாதையெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க, அதுதான் இங்கே சினிமா ஃபிலிமில் செய்வாங்க. நீ இப்போ பத்திரிகையில் செய்கிற அதே வேலையை இங்கே ஃபிலிமில் செய்யணும். அந்த எடிட்டிங்கை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, எடிட்டிங் தான் சினிமாவுக்கு ஜங்ஷன். அதை கற்றுக்கிட்டிங்கன்னா அதிலேருந்து எந்த தொழிலுக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வேணாலும் போகலாம், பேஸ் தெரிஞ்சு போயிடுவார். ஆகவே நான் எடிட்டிங்கில் அப்ரண்டிஸை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை எடிட்டிங்கில் அப்ரண்டிஸை சேர சொல்லி சேர்த்து விட்டார். அப்போது சூர்யா, சங்கர்னு 2 பெரிய எடிட்டர்ஸு அங்கே சீஃபாக இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் எடிட்டிங் கற்றுக்கிட்டேன். அதுதான் என்னுடைய ஆரம்பம். அந்த செட்டியார் சொன்னார், எடிட்டிங் தான் ஜங்ஷன், அதை கற்றுக்க, அப்புறம் நீ என்ன வேணாலும் பழகிக்கலான்னு சொன்னது 100க்கு 100 உண்மை. நான் இன்றைக்கி இந்த டைரக்டர் ஆகி இந்த அளவுக்கு நான் பணியாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு அஸ்திவாதம் ஏவிஎம் போய் வேலை செய்ய சொன்னால் எடிட்டிங் தான் காரணம். அப்படி கிட்டத்தட்ட 5 வருஷம் வேலை செஞ்சு அதுக்கு பிறகு நான் குமரன் சார்னு செட்டியாருடைய பையன், அவரும் எடிட்டிங்கில் அப்ரண்டிஸாக வேலை செஞ்சார். அப்படி ஏற்பட்ட பழக்கத்தில் பிள்ளைங்களாம் சேர்ந்து படம் எடுக்கிறதுன்னு ஒரு முடிவு பண்ணாங்க. முருகன் சார், குமரன் சார், சரவணன் சார், இவர் செட்டியாருடைய மாப்பிள்ளை வீரப்பன் சார், இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் அவங்களே பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாங்க. அப்போ குமரன் சார் என்னோடையே இருந்ததுனால அவர் முத்துராமன், நாங்கள் இந்த மாதிரி நாங்கள்லாம் சேர்ந்து படம் எடுக்கிறோம், நீங்கள் செட்டில் வந்து வேலை செஞ்சால் எங்களுக்கெல்லாம் ஒரு துணையாக இருக்கும், ஆகவே நீங்கள் செட்டுக்கு வாங்கன்னு சொல்லி என்னை செட்டுக்கு கூப்பிட்டு போன பெருமை குமரன் சார் சேர்ந்து தான். ஆகவே அவர் மூலமாக நான் போய் செட்டில் உதவி இயக்குநராக பணியாற்றினேன். அந்த படம் வந்து களத்தூர் கண்ணம்மா. களத்தூர் கண்ணம்மாவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு பேர் உண்டு. அதுக்கு முக்கிய காரணம் இன்னைய உலக நாயகன் கமலஹாசன் தான் அந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக ஆக்ட் பண்ணார். அந்த படத்தில் இருந்து தான் நான் செட்டில் அசிஸ்டராக வேலை செஞ்சு பயிற்சி பெற்றேன். ஆகவே அது எனக்கு ஒரு பெரிய பலமாக இருந்தது. இப்படி நான் அங்கே ஸ்டுடியோவில் என்ன பழக்கம்னா, எந்த டைரக்டர் வந்தாலும் நாங்கள் போய் வேலை செய்யணும். ஏன்னா நாங்கள் சம்பளத்துக்கு எல்லாருக்குமே உதவி இருப்பீங்க. ஆமாம், அதனால் நான் பல டைரக்டர்கிட்ட முதல்ல கடத்திருக்கமா பிரகாஷ் ராவ் டைரக்ட் பண்ணார். அது மாதிரி கொஞ்சம் மன வருத்தங்கள் வந்தபோது தீப்சி சேகன் தான் அந்த படத்தை முடிச்சு கொடுத்தார். ஆகவே ஒரே படத்தில் 2 டைரக்டர்கிட்ட படித்து போயிட்டேன். அதுக்கு பிறகு அங்கே யார் வந்து ஒர்க் பண்ணாலும் எந்த டைரக்டர் வந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் போய் வேலை செய்ய ஆரம்பித்தேன். ஆகவே எனக்கு பல இயக்குநர்களுடைய பயிற்சி எனக்கு கிடைச்சிது. அப்படி நான் வேலை செய்யும்போது சரவணன் சார் கூப்பிட்டு, முத்துராமன் இப்படி பல டைரக்டர்கிட்ட போய் வேலை செய்யாதீங்க, வீர திருமகன் ஒரு படத்தை இயக்கிறதுக்காக ஏசி திருலோகச்சந்தர்னு ஒரு டைரக்டர் வராரு, இனிமேல் அவர்கிட்ட வேலை செய்யுங்கன்னு சொல்லி என்னை ஏசி திருலோகச்சந்தர்கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சு ஏசி திருலோகச்சந்தர் கையை பிடித்து என் கையை பிடிக்க வச்சு, ஆகவே இனிமேல் திருலோகச்சந்தருக்கு அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வேலை செய்யுங்க, ஒரே டைரக்டர்கிட்ட வேலை செஞ்சால் நீங்கள் பயிற்சி வருவதும் ஈஸி, தொழிலை கற்றுக்கிறதும் ஈஸி,
அப்படின்னு ஏசி துறைக்கிட்ட சேர்த்து விட்டது சரவணன் சார். முறையை நாங்கள் பணியாற்றிட்டு இருக்கும்போது பல முறை பல விஷயங்களுக்காக ஏவிஎம் செட்டியாரை சந்திக்கிற வாய்ப்பும் அவரிடத்தில் பயிற்சி பெறுகிற வாய்ப்பும் இருக்குது. இப்போ அவர் வந்து காட்சிகளை தலையிடுவாரா? அவர் எப்படி முடிவு எடுப்பார்? ஏபிஎம் பொறுத்தளவு அவர் ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அவர் ஒரு நல்ல டெக்னீஷியன், நல்ல ரசிகர். ஆகவே தான் அவர் எடுத்த படங்கள் எல்லாம் வெற்றி படங்களாக இருந்தது. ஆகவே ப்ரொடியூசர்னால் வந்தோம் படம் போட்டோம் படம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கார். எல்லா குறைகளையும் நிறைவாக செய்யணுங்கிற எண்ணம் உள்ளவர். தவறு இருக்கக்கூடாது என்பதில் குறியாக இருப்பார். தரமாக இருக்கணுங்கிறதுலையும் குறியாக இருப்பார். காட்சி வந்து நல்லா வரல அப்படின்னு சொல்லி சொன்னால் செலவை பற்றி கவலைப்படாமல் திருப்பி எடுங்க என்பது. ஆகவே அந்த காட்சி திருப்தியாக வரவர்களும் எங்களை விட மாட்டார். ஆகவே திருப்பி எடுப்போம். அந்த திருப்பி எடுத்தது தான் நாங்கள் பயிற்சி பெற்றோம். ஆகவே அதுக்கு காரணம், நாங்கள் பயிற்சி பெற்றதுக்கு காரணம் சும்மா படிச்சுட்டு பயிற்சி பெறல, எடுத்து பார்த்து இது நல்லா இல்லை இப்படி எடுக்கணுங்கிறத செட்டியார் சொல்லி அது சரியாகிறவர்களும் நாங்கள் எடுத்ததுனால நாங்கள் சரியாக எடுத்தால் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத செட்டியார்கிட்ட தான் நாங்கள் எடுத்தோம். அதுக்காவது உதாரணம் இருக்கா சார்? ஏதாவது அவர் சொல்லி மாற்றின உதாரணங்கள் ஏதாச்சும்? நிறைய சொல்லலாம். இப்போ களத்தூர் கடமாவிலேயே நீங்கள் சொன்னீங்கன்னா பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லுவோம். ஜெமினி, சாவித்திரி, எஸ்.வி. சுப்ரியா எல்லாம் இருந்தார். ஒரு இந்த களத்தூர் கடமாவை நாங்கள் தெலுங்கில் எடுத்தோம். தெலுங்கில் எடுக்கும்போது இவர் பாலையானம் பண்ணியிருந்தவரை வெங்கராவ் பண்ணார் தெலுங்கில். கஷ்டமான ஒரு சீன். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா வரணும். பாலையா ரொம்ப நல்லா ஒரு காமெடியாகவும் அதே நேரத்தில் வில்லனாகவும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். முத்துராமன் இதை ரெங்காராவுக்கு போட்டு காமிச்சு இந்த மாதிரி வரணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். ரெங்காராவு தான் ஒரு மூட்டுத்தனமான வந்தோடனே சார் இந்த மாதிரி செட்டியார் சொல்லியிருக்காரு முத்துராமன். அதை பார்த்து அந்த இது எனக்கு வந்துடும், ஏன் இஷ்டம்படி செய்கிறேன் நீங்கள் விட்டு சார். அவர் செட்டியார் சத்தம் போடுவார் சார், நான் பார்த்துக்கிறேன், நீ அவர் சத்தம் போட்டால் என்னை கூப்பிடு நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டார். சரி சீன் எடுத்துட்டோம். சீன் எடுத்துகிட்டு அந்த சீனை எடிட் பண்ணி செட்டியார் பார்க்குறாரு. பார்த்து முடித்தோடனே முத்துராமான ஒரு கற்றுனார். போய் முன்னாடி என்ன சீனு வெங்காரம் அந்த சீனை பார்த்தாரா? அவர் பார்க்க மாட்டேன்ட்டார். பார்த்தா அந்த இன்ஃப்ளூன்ஸ் எனக்கு வந்துடும், அது வேண்டாம், நான் என் சொந்த திறமையை காட்டிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவருக்கு ஃபோனை போட்டு கொடுக்க கையில். சரி ஃபோனை போட்டு அவருக்கு உடனே வெங்காரம் நீங்கள் பண்ணியிருக்கிறது யூஷுவல் வில்லன், அவர் பாலையா பண்ணியிருக்கிறது வில்லன் தான், ஆனால் அதில் ஒரு நகைச்சுவையோட வில்லனாகவும் மாறி பேசி அவரை சுப்பையாவை கன்வின்ஸ் பண்ணியிருப்பார். அது மாதிரி எனக்கு வேணும்னு நினைச்சேன். நீங்கள் செய்கிறது எப்பவும் செய்கிற விஷயந்தான், ஆனால் பாலையா செஞ்சுருக்கிறது வித்தியாசமான ஒரு ட்ரையல். ஆகவே அதுக்கு எனக்கு அப்படி தான் வரணும்னு நான் கேட்டேன். ஓ அப்படி அதுக்காக சொல்லுங்களா, நான் அதை மைண்டில் வச்சுக்கல சார், முத்துராமனை திட்டாதீங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லி சொன்னேன். திருப்பி எடுத்துடுவோம் சார்னு சொல்லிவிட்டு அந்த சீனை திருப்பி எடுத்தோம். அது மாதிரி ஒவ்வொரு காட்சியும் சரியாக வரல, அவர் பிடிக்கல அப்படின்னு திருப்பி எடுங்கன்னு. அதுமாரி திருப்பி எடுத்து தான் நாங்கள் எல்லாம் டைரக்டர் ஆகும். நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஒரு கதாநாயகியோடைய கைக்கு நடுவில் வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது, அந்த வேர்வை இருக்குன்னு சொல்லி திரும்ப அந்த காட்சி எடுக்க சொன்னோம். அந்த மாதிரிலாம் கூட நுண்ணிப்பாக கவனிப்பார். அது எந்த படத்தில் ஐயா? அது நானும் ஒரு பெண் ஒரு படம். அந்த படத்தில் ராஜனும் புஷ்பலதாவும் ஜோடி. அவங்க நம்ம வீட்டில் சாகும்போது ஒரு ஷாட்டில் இந்த மாதிரி வேர்வை தெரிஞ்சு, பட்டு கடைசி வரலும் செட்டியார் சொல்லலை. அவர் கண்ணில் படாமல் போயிடுச்சு, தப்பிச்சுட்டோம். நான் சொந்தரெல்லாம் பேசணும். எல்லாம் முடிஞ்சு சென்சார் ஆகி வந்தோடனே என்னை கூப்பிட்டாரு. என்ன சார், இந்த சாங்கில் இந்த இடத்துல புஷ்பலதாவுக்கு வேர்த்துருக்கு, அதை ரீடேக் பண்ணோம். சார் நீங்கள் உங்கள் கண்ணில் படலைன்னு நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம், என் கண்ணில் பட்டுருச்சு, வேலையெல்லாம் முடிவிட்டு சொல்லலாங்களுக்கு தான் சொல்லாமல் இருந்தேன், இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த ஷார்ட்டாக ரீடேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரீடேக் பண்ணோம். அது செலவை பற்றி கவலைப்பட மாட்டார். என்ன செலவானாலும் பரவாயில்ல, தரமான படத்தை மக்களுக்கு கொடுக்கணும். நம்மளுக்கே பிடிக்கல, நம்மளுக்கே திருப்தியாக இல்லை, அப்புறம் எப்படி மக்களுக்கு பிடிக்கும்?
ஆகவே மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி தரமாக படம் எடுக்கணும்னு சொல்லி அந்த தரமாக படங்கள் வரலும் திருப்பி எழுதுவார். கம்போஸ் பண்ணுறதுலையும் சரி, பாட்டு எழுதுறதுலையும் சரி, பாட்டு கேட்குறதுலையும் சரி, பாட்டு ரெக்கார்டிங் போது சரி, எல்லாத்துலேயும் வந்து உட்காந்துருவார். எப்படி ஒரு படத்துக்கு கதை முக்கியமோ அதே மாதிரி பாட்டு முக்கியம். ஆகவே பாட்டு நல்லா இருந்தால் மக்கள் திருப்பி திருப்பி வந்து பார்ப்பாங்க. அப்படி உட்காருவார். அவர் வந்து உட்காந்தாலே எங்கள் எல்லாருக்குமே பயம், என்ன சொல்ல போகிறாரோ என்னன்னு. ஒரு நாள் எம்சி மியூசிக் டைரக்டர் ரிஹர்சல் பார்க்குறாரு. வந்து அப்பச்சி வந்து உட்காந்துட்டாங்க. நாங்கள் செட்டியாரை வந்து அப்பச்சின்னு தான் சொல்லுவோம். வந்து உட்காந்த ஒரு ரிஹர்சல் பார்த்தாரு. பார்த்தோன்னே விஸ்வவை கூப்பிடுப்பா. விஸ்வ உள்ள ரெக்கார்டிங் ஹாலில் சார்ந்து செட்டியார் கூப்பிடுறாரு. என்னத்தை கண்டாரோ என்ன சொல்ல போகிறாரோ தெரியாது. என்ன முத்திர வம்பட மாட்டி விடுறேன். நான் வம்பட மாட்டேன். வந்து உட்காந்துருக்காரு, வாங்க அப்படின்னு போய் கூப்பிட்டு போய் விஸ்வநாதர் உட்கார வச்சேன். விஸ்வ சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா கேட்டேன் ஒரு. ஆனால் ஒரே ஒரு விஷயம், வார்த்தைகள் வரும்போது மியூசிக் அதிகமாக இருக்குது. அதனால் வார்த்தையில் கிளாரிட்டி தெரியல. அதாவது நீ என்ன வேணாலும் மியூசிக் போட்டுக்கோ, பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுக்கோ. ஆனால் வார்த்தைகள் வரும்போது மியூசிக்கை 50% குறைச்சி வார்த்தை ப்ராமினெண்ட்டாக இருக்கிற மாதிரி பண்ணணும். அது மாதிரி டேக் அப்படி டேக் எடுத்தால் பாட்டு பாப்புலராகும், வார்த்தைகள் பாப்புலராகும். கண்ணதாசன் நல்ல வார்த்தைகள் போட்டிருக்காரு. அந்த வார்த்தைகள் போய் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டாமா? அதில் மியூசிக்குனால அந்த வார்த்தைகள் மக்களுக்கு போய் சேராது. ஆகவே மியூசிக்கை குறைச்சி பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணும்னு எம்எஸ்சிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த மாதிரி ரீடேக்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சத்தமாக இருக்குது. அதை சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன், நீங்கள் என்னை சொல்ல வைக்கிறீங்க. இல்லை, எதுக்காக பாட்டில் முக்கியத்துவம், அந்த வார்த்தைகள் முக்கியமாக இருந்தால் தான் அந்த பாட்டு பாப்புலர் ஆகும். நீங்கள் ஏவிஎம்மில் பார்த்தீங்கன்னா எந்த பாட்டுமே தோற்று போனதில்லை, எல்லா பாட்டுமே பாப்புலர் ஆகும். ஏவிஎம் சாங்ஸ்னால் அது எப்போவுமே ஹிட் ஆகிடுங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஏவிஎம் வந்தால் அது செட்டியாருடைய மனசுக்கு திருப்தி வருவர்களும் கஷ்டப்பட்டு செய்வாங்க, டீம் போடுவாங்க. இந்த கால தயாரிப்பாளர்கள்லாம் ஒரு சில படம் எடுத்தாலும் நஷ்டமாயிடுறாங்க. இவர் வந்து அந்த காலத்தில் அவ்வளோ படங்கள் எடுத்திருக்காரு, லாபகரமான ஒரு நிறுவனமாக நடத்தியிருக்காரு. தரமாக இருக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு விஷயந்தான் அவர் மனசில் இருந்தது. ஆகவே அவர் வந்து வெறும் ப்ரொடியூசர் டைரக்டர் அப்படின்னு சொல்ல மாட்டார், நல்ல ரசிகர். ஆகவே அந்த ரசிப்புத்தன்மை இருந்ததுனால தான் ரசிகர்கள் என்ன விரும்புவார்கள்ங்கிறத ஜீரணிச்சுக்கிட்டு அது மாதிரி ரசிகர்களுக்கு தேவையான விஷயங்களை கதையிலையும் சரி, பாடல்களையும் சரி, வசனத்திலையும் சரி புகுத்தி தன்னுடைய படங்களை வெற்றி படமாக ஆக்கினதில் ஏவிஎம் செட்டியாருக்கு பெரிய பெரிய பங்கு உண்டு. ஆகவே அவருடைய பணி வந்து வெறும் தயாரிப்பாளர் இல்லை, எல்லா துறையும் அவருக்கு தெரியும், எல்லா துறையினுடைய அனுபவமும் அவருக்கு உண்டு. இன்னும் சொல்லப்போனால் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பார். கதை வசனம் எல்லாம் சிங்கிள் லைன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு காட்சி எழுதி அதை கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க, ஃபைல் பண்ண மாட்டாங்க. இந்த கயிறு இருக்கும், அந்த கயிறில் போட்டு முடிச்சு போட்டு வைக்கும். அந்த சீனை எப்படி வேண்டாலும் தூக்கி போட்டுடலாம். அந்த கயிறு அதை தூக்கி போட்டு இதை அங்கே போடலாம், அதை இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நாளைக்கு ராத்திரி 1:30 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. நான் எடிட்டிங் ரூம் இருக்கேன். நான் கிருஷ்ணன் மஞ்சி சார் எடிட்டிங் வந்தாருன்னா அவருக்காக போய் நம்ம வேலை செய்யலாம். அவர் சென்சார் அந்த மாதிரி டைட்டாக இருக்க போகும்போது என்னை கூப்பிட்டுக்குவார். உத்தரம் கொஞ்சம் அவங்கெல்லாம் நைட் அண்ட் டே வேலை செய்கிறாங்க, நீ கொஞ்சம் வந்து ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு கூப்பிடுவார். அதனால ராத்திரி 1:30 மணிக்கு அவருடைய எடிட்டிங்கில் போய் கூட்டிகிட்டுருக்கேன். இவர் ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். எனக்கு உடனே சந்தேகம், அப்படி 1:30 மணிக்கு நான் இங்கே இருப்பேன்னு எப்படி கண்டுபிடிச்சியான்னு எனக்கு தெரியாதா? கிருஷ்ணமஞ்சி எடிட்டரு, அந்த எடிட்டருக்கு நாளைக்கு என்ன சென்சார் இருக்குது, அந்த சென்சார் வேலைக்கு நீ ஒன்று கூப்பிடாமல் இருப்பாங்களா? அதுக்காக நீ கூப்பிடுவாங்க, நீ இருப்பேன்னு தெரியும், அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். வேறு ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு தூக்கம் வரல, அந்த சிங்கிள் லைன் ஸ்கிரிப்ட் இருக்கு, அதை படித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் வந்து இந்த சாங்கும் இன்னொரு சாங்கும் பக்கத்தில் இருக்குது, 4 சீன் கூட இல்லை, உடனே அந்த சாங் வருது. மொத்தம் இந்த 2 சாங்குமே கெட்டு போயிடும். ஒரு சாங்கும் இன்னொரு சாங்கும் ஒரு இடைவெளி இருக்கணும். அது மாதிரி இன்னொரு 4 சீன் தள்ளி அவர் 4 சீனை சொல்லி அந்த சீன் தாண்டி இன்னொரு சாங் வர மாதிரி அந்த சிங்கிள் லைன் ஸ்கிரிப்டில் மாற்றி கொடுன்னாரு. மாற்றி வை, நாளைக்கு காலையில் நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி மறுநாள் காலையில் இந்த மாதிரி மாற்றி போட்டுருக்கலான்னு வந்து பார்த்து, இது கரெக்டாக இருக்குது ஆர்டரு, இது மாதிரி செய்
இது மாதிரி டைரக்டர்கிட்ட சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு போனார். இது யாருக்கு வரும்? ஒரு எடிட்டர் டைரக்டராக இருந்தால் தான் இது இந்த இந்த ஸ்கிரிப்டு ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் வரும். அது அவர்கிட்ட இருந்தது. அதேமாதிரி ஆர்டிஸ்ட்டும் சரி நடிக்கும்போது ஏவிஎம்னா அவங்க பயந்து தான் செய்வாங்க. செட்டியார் என்ன சொல்லுவாரோங்கிற ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் செட்டியார் அவர்கள் அந்த தொழிலை கற்றுக்கிட்டு திறம்பட செயல்பட்டதுனால தான் கிட்டத்தட்ட 80 வருஷம் ஏவிஎம் ஸ்டுடியோ நடந்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 160 படங்கள் எடுத்திருக்காங்க. ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், இன்னும் சொல்லப்போனால் சிங்களத்தில் சிலோன் படம் சிங்கள படம் எடுத்திருக்காங்க. ஆக இவ்வளவு பக்காவாக ஒரு ஸ்டுடியோ நடத்தி 160 படங்கள் எடுத்திருக்காங்கன்னா அந்த பெருமை ஏவிஎம் செட்டியார் அவர்கள் தான் பேசுவார். அங்கேருந்து தயாரானவர்கள் நடிகர்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏவிஎம். நான் வந்து ஏவிஎம் வந்து இப்போ எல்லாம் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது. ஆமாம். அப்போ இன்ஸ்டியூட் இல்லை. எங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகமாக இருந்தது ஏவிஎம் ஸ்டுடியோ. அந்த காலத்தில் ஏவிஎம் ஸ்டுடியோ தான் எங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகமாக இருந்தது. ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் தான் வேந்தர், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் துணைவேந்தர். அங்கே வந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பேராசிரியர். ஆக இவ்வளோ பெரிய பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படித்து வந்ததுனால தான் இவ்வளோ நாளைக்கு நிரந்தரமாக அந்த படங்களை இயக்குவதற்கு எங்களுக்கு பயிற்சி கிடைச்சதுங்கிறத சொல்லுவேன். இது முக்கியமான ஒரு விஷயம். செட்டியார் நினச்ச மாதிரி செட்டியார் என்ன சொல்கிறாரோ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். அதை கொண்டு போய் காமிப்போம். அவர் சொன்னதை செஞ்சுட்டு கொண்டு போய் காமிப்போம். படித்து பார்த்துட்டு தூக்கி மூஞ்சிட்டு அடிப்போம். ஏப்பா நான் இப்படி சொன்னேன், நான் சொன்னதுக்கு மாறுபட்டு தப்பாக பண்ணிட்டு கொண்டாந்துருக்கீங்க, நான் சொன்னதை புரிஞ்சிக்கலையா? எத்தனை தடவை 2 தடவை திருப்பி சொன்னேன், ஏன் புரிஞ்சிக்காமல் தப்பு பண்ணுறீங்க? போய் செஞ்சு நான் சொன்னபடி செஞ்சு கொண்டாடுவோம். போய் செஞ்சு திருத்தி கரெக்ட் பண்ணி கொண்டு போய் பிடிச்சா பிள்ளைங்க மாதிரி வச்சுக்காது. நான் எதிரில் நிற்பேன், டேபிளுக்கு எதிரில், இங்கே வான்னு கூப்பிட்டு பக்கத்தில் நிறுத்தி வச்சு காலையில் என்னென்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லி, இப்போ பாரு கரெக்டாக இருக்கா இல்லையா, இது உனக்கு புரியுதா? ஆகவே சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. தப்பு செஞ்சுட்டு வந்து இந்த மாதிரி மூஞ்சில் ஸ்கிரிப்டை தூக்கி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு எங்களுக்கு பாடம் நடத்துகிறார். அப்படி ஒரு பாடம் நடத்துனதுனால தான் நான் இன்றைக்கி பயிற்சி பெற்று உங்கள் முன்னால் ஒரு டைரக்டராக நாங்கள் நடிக்கிறோம். இதை நான் ஏன் இப்போ இந்த பேட்டியில் சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவருடைய பிறந்த நாள். இந்த விஷயமெல்லாம் கற்றுக்கிட்டது எங்களுக்கு கிடைச்ச பாடம், எங்களுக்கு கிடைச்ச படிப்பு. ஆகவே இங்கே வந்து கொண்டு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொல்லுவேன், டைரக்டர் திட்டுறாரு, ப்ரொடியூசர் திட்டுறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காதிங்க. திட்டுறது வந்து இதுக்காக அந்த 100% யூஸ்ஃபுல் திட்டினாரே, அந்த திட்டு தான் எங்களை 100% பர்ஃபெக்டாக பண்ணிச்சு. இன்றைக்கி நாங்கள் நினச்சிருக்கோம், நல்லா செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமை செட்டியார்கிட்ட போய் சேரும். ஆகவே திட்டுறாங்கன்னா வருத்தப்படி போடாதீங்க. திட்டுறது வந்து நம்முடைய நன்மைக்காக, நான் செஞ்ச தப்பை திருத்துறதுக்காக. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த திட்டும் நம்மளை உறுத்தாது. 100% யூஸ்னு செட்டியார் திட்டெல்லாம் தான் எங்களுக்கு பாடம் வந்து நாங்கள் இன்றைக்கி 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே நாங்கள் செட்டியாருக்கு 2 கரங்களையும் கூட்டி வணக்கம் சொல்லி நன்றி சொல்கிறோம். அதோட முக்கியமாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். செட்டியார் வந்து காரைக்குடியில் பிறந்தார். அவருடைய தகப்பனார் பேர் ஆவிச்சி செட்டியார். அவர் வந்து அந்த காலத்தில் 70 வருஷத்துக்கு முன்னால் காரைக்குடியில் ஏவிஎன் சன்ஸ்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தார். இன்றைக்கெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டுங்கிறோம் அந்த இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. இப்போ தான் அந்த வந்திருக்கு. 70 வருஷத்துக்கு முன்னால் ஒரு குண்டூசியிலிருந்து டிராக்டர் வரலும் வியாபாரம் பண்ணார். அப்படி வியாபாரம் பண்ணும்போது இந்த கிராமஃபோன் ரெக்கார்டுன்னு பாட்டு கேட்குற மாதிரி அந்த ரெக்கார்டு வந்தது. அந்த ரெக்கார்டை ஏஜென்சி எடுத்து சவுத்து தமிழ்நாடு பூரா வியாபாரம் பண்ணாங்க ஆவிச்சி செட்டியார். அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனபோது இவர் 8வது தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். அந்த 8வது படிக்கிறதோடு வந்து கடையில் வந்து எல்லாம் கற்றுக்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் கடையில் உட்கார வச்சு, அந்த வியாபாரங்கிறது என்ன, பிஸ்னஸ்னா என்ன, இந்த மாதிரி ரெக்கார்டு ஒன்று வந்திருக்கு, இதை புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், இதன் மூலம் நமக்கு இவ்வளோ லாபம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து செட்டியாரை பிஸ்னஸ்மேன் ஆக்கின பெருமை ஆவிச்சி செட்டியார். அது ஒரு சமயத்தில் ஆவிச்சி செட்டியார் வந்த பிறகு 8வது படிக்கிற போதே மெய்யப்ப செட்டியார் கடை வியாபாரத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை.
வந்த பிறகு இந்த ரெக்கார்டை சென்னை இங்கேயே காரைக்குடியில் வச்சுக்கிட்டு பண்ணுறத விட சென்னையிலிருந்து டிஸ்ட்ரிபியூட்னா இன்னும் பெரிய அளவில் பண்ணலான்னு சொல்லி இங்கே வந்து சரஸ்வதி ஸ்டோர்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அங்கே இந்த மாதிரி ரெக்கார்டை பிஸ்னஸ் வச்சு அவ்வளோ ஒரு தமிழ்நாடு பண்ணார். பண்ணும்போது அதுக்கு தோணுச்சு, ரெக்கார்டை ஒரு கம்பெனிலேருந்து வாங்கி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறத விட நம்மளே ரெக்கார்ட் பண்ணால் என்ன, அது நமக்கு பெரிய லாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே கம்பெனிகளோடு பேசி எல்லாம் பண்ணி தானே ரெக்கார்டை செஞ்சு அந்த ரெக்கார்டில் யூஸ்வலாக அந்த கர்நாடிக் மியூசிக் தான் புதுசாக வரும். அந்த காலத்திலேயே கமர்ஷியல் சாங்ஸ் எல்லாம் அந்த ரெக்கார்டில் போட்டு அந்த ரெக்கார்டு தமிழகம் எங்கும் வியாபாரமாகி பெரிய புகழ் கிடைச்சி. அப்போ அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு, ரெக்கார்ட்லேயே நமக்கு இவ்வளோ பிஸ்னஸ் ஆகுது, கலைத்துறையில் மக்கள் இவ்வளோ விரும்புகிறாங்கன்னு சொல்லும்போது சினிமா எடுத்தா என்ன அப்படின்ட்டு தோணுன்னா அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணி அப்போ வந்து இங்கே ஸ்டுடியோ இல்லை, நார்த் இந்தியாவில் தான் ஸ்டுடியோ. ஒன்று பாம்பே போகணும், அல்லது பூனா போகணும், அல்லது கல்கட்டா போகணும். இப்போ போய் இப்போ எடுப்போம்ப்பா, நல்ல சப்ஜெக்ட் வந்து எடுத்தால் சரியாக வந்துடும்ப்பான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 சப்ஜெக்ட்டு நார்த் இந்தியாவில் போய் எடுத்தார். அங்கே வந்து அவருக்கு வேண்டிய வசதிகள் கிடைக்கல. அவர் என்ன நினச்சாரோ அது மாதிரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே அமையலை. அதனால் 3 படங்களும் தோல்வி. நல்லா கேட்டுங்க, 3 படம் எடுத்தார், 3 படமும் தோல்வி. 3 படமும் தோல்வி வந்துருச்சுங்கிறதுக்காக சினிமா வேண்டான்னு சொல்லிவிட்டு அவர் கரைக்குடிக்கு போகல. அந்த தோல்வி ஏன் வந்துச்சு, எதனால் நமக்கு தோல்வி ஏற்பட்டுச்சுங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த தோல்வி ஏற்படாமல் இருக்கணும்னா நம்ம நார்த் இந்தியாவில் போய் ஸ்டுடியோக்களை தேடி போகக்கூடாது, நம்மளுக்குன்னே ஸ்டுடியோ இருக்கணும், நம்ம ஸ்டுடியோ இருந்தால் நம்ம இஷ்டம் போல் நம்ம படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் ஒரு வீடை ஒரு பேலஸை வாடகைக்கு எடுத்து அங்கே ஸ்டுடியோ ஆரம்பித்து அந்த ஸ்டுடியோ மூலமாக வள்ளின்னு ஒரு படம், நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஃபேமஸான படம். அன்னைக்கும் வெள்ளி விழா கொண்டாடிச்சு, இன்றைக்கும் வெள்ளி விழா. அந்த டிஆர் மகாலிங்கம், டிஏ ஜெயலட்சுமி இவங்க எல்லாம் அதில் நடித்தாங்க. நல்ல பாடம், மகாலிங்கத்துக்கு நல்ல குரல், அதையெல்லாம் வச்சு இது பண்ணாங்க. அதில் ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். வள்ளிங்கிற படத்தில் யானை ஒன்று நடிக்கும். யானை நடிக்கிறதுனா எப்படி நடிக்கணும், உடனே நடிக்க முடியுமா? அதுக்காக ஒரு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு சொல்லி ஒரு யானையை கொண்டு வந்து ஸ்டுடியோவில் கட்டி அந்த யானைகிட்ட டிஆர் மகாலிங்கமும் ருக்குமணியும் பழக வச்சு அதன் பிறகு தான் அந்த யானை சீனில் எடுத்தாங்க. ருக்குமணிக்கு பயம், அது தும்பிக்கையை போட்டு அந்த அம்மா சுற்றி தூக்கும். அது தூக்குறதுக்கெல்லாம் அந்த அம்மா பயப்பில்லை. ஏன் பயப்பில்லைன்னா யானையோடு அந்த அளவுக்கு பழகிட்டாங்க. ஆகவே என்ன இயற்கையாக என்ன நடக்குமோ அதை மனசில் வாங்கிக்கிட்டு அதுக்கு வேண்டிய காரணத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய மாதிரி யானையை கட்டி தீனி போட்டு பழகி அதுக்கு பிறகு படம் எடுத்தார். அந்த படம் சூப்பர் ஹிட்டு, சாங்ஸும் சூப்பர் ஹிட்டு, மகாலிங்கத்துக்கு நல்ல பேர், ருக்மணிக்கு நல்ல பேர், அந்த யானைக்கும் நல்ல பேர். அதுதான் செட்டியாருடைய திறமை. கோடம்பாக்கம் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிட்டியாக இருக்குது, அதுக்கும் அவருடைய பங்கு தான் அதிகம் இல்லையா? இங்கே ஸ்கூல் கொண்டு வந்து அவர் தான், ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து எல்லாமே அவர் தானே. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. செட்டியார் அந்த வழிபடம் எடுத்து பெரிய அளவு வந்த பிறகு அவரோட கூட இருந்த பார்ட்னர்ஸ் எல்லாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க. அவங்களாம் ஏமாற்றிட்டு போயிட்டா என்ன, நம்மளே செய்வோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்போ ப்ராப்ளம், கரண்ட்டு கிடைக்கல. அதே ஸ்டுடியோ பண்ணி படம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன செய்யலான்னு நினச்சார். நம்ம பக்கத்தில் நிச்சயமாக கரண்ட் இருக்கும். இப்போ இது சிட்டிங்கிறதுனால நமக்கு கரண்ட் இங்கே அதிகம் செலவாகுது. ஒன்று அங்கே போய் பார்த்தா காரைக்குடிக்கு பக்கத்தில் 10 மைலில் தேவகோட்டரஸ்தான ஒரு ட்ரெயின் வந்து நின்றுட்டு போவோம். அந்த மாதிரி ஸ்டேஷனில் போய் பார்த்தா அங்கே ஒரு செட்டியார் நாடக கொட்டையை போட்டு இந்த ட்ரெயினில் வந்து போகிறவங்க கேப்பில் ஒரு நாடகம் பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. அதை போய் பார்க்கும்போது இந்த நாடக கொட்டையவே ஸ்டுடியோ ஆக்கி ஃப்ளோர் ஆக்கி அதில் படம் எடுக்கலாம். அந்த செட்டியாருடைய இடம் நிறைய ஏக்கர் நிலம் இருக்குது. அந்த நிலத்தில் நமக்கு வேண்டிய மாதிரியான கொட்டகைகளை போட்டு அதில் நடிகர்கள் தங்குற மாதிரி, நடிகர்கள் சாப்பிட்ற மாதிரி, ப்ரொடக்ஷன் எடுத்துகிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கலான்னு சொல்லி அந்த செட்டியாரோட போய் பேசி மாதத்துக்கு இவ்வளோ ரூபா கொடுக்குறேன், இவ்வளோ கொடுத்தா கொடுக்குறேன்னு சொன்னார் அவர். சரி நான் இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த ஃப்ளோரை ஸ்டுடியோ யூஸ் பண்ணிவிட்டு அந்த இதில் கொட்டகையெல்லாம் போட்டு நடிகர்கள் எல்லாருமே அந்த கொட்டகையில் தான் தங்கணும். யாருக்கும் ஹோட்டல் கிடையாது, ஒன்றுமே கிடையாது.
அப்படி எடுக்கும்போது நாம் இருவர்னு ஒரு சப்ஜெக்ட் சேர்க்கிறார். அந்த சப்ஜெக்ட் வந்து தேசிய உணர்வு உள்ள ஒரு சப்ஜெக்ட். அது சுதந்திரம் கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த நாம் இருவருக்கு மக்களிடத்தில் ஏகப்பட்ட வரவேற்பு இருக்குது. அந்த படத்தை எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணி பா நீலகண்டன்கிற டைரக்டர், பின்னால் பெரிய டைரக்டர் தான், அவருடைய சப்ஜெக்டு அதை வாங்கி நாம் இருவருங்கிற படத்தை காரைக்குடியில் எடுத்தார். எடுக்கும்போது அதில் ஒரு நிகழ்ச்சி, முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அந்த படத்தில் பாரதியாருடைய பாடல்கள் வரணும்னு ஆசைப்பட்டார். அந்த பாடல்கள் ரைட்ஸ் யார்கிட்ட இருக்குது, பாரதியார் யார்கிட்ட கொடுத்தாருன்னு தேடி ஆளை கண்டுபிடிச்சிட்டார். ஒரு சேட்டு பாரதியாருடைய மொத்த எழுத்துக்கும் 600 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுக்கணும். ஷியாமல்னு நம்ம ஒரு சேட்டு, அந்த ஆளை கண்டுபிடிச்சி போனார். இந்த மாதிரி நான் ஒரு படம் எடுக்கிறேன், அது நான் படத்தை யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு அந்த பாரதி பாடல்கள் வேணும், அதை கொடுத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணிட்டேன். அவன் பெரிய கில்ல வியாபாரி. நான் 600 ரூபாய்க்கு வாங்கினேங்கிறத கண்டுபிடிச்சி வந்துருக்கீங்க, அதுக்கெல்லாம் நான் இப்போதைக்கு 600 ரூபாய்க்கு நான் கொடுக்க மாட்டேன், ஃபேன்சியாக ஒரு விலை கொடுத்தீங்கன்னா கொடுக்குறேன், விலை சொல்லு நான் கொடுக்குறேங்க, 10,000 ரூபா. அப்போது பாரதியினுடைய எழுத்து முழுதுக்கும் அந்த ரைட்ஸை கொடுக்குறதுன்னு பேசி 10,000 ரூபா கொடுத்து அந்த ரைட்ஸை பூரா செட்டியார் வாங்கிட்டேன். ஆக ரொம்ப தைரியமாக பாரதியாருடைய பாடல்களை எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த கதைக்கு எங்கெங்கே பொருத்தம் இருக்கோ அதையெல்லாம் புரிய வச்சு ஸ்கிரிப்ட் கரெக்ட் பண்ணிவிட்டு பாரதியாருடைய பாடல்களை அந்த நாமிருவர் படத்தில் புகுத்தினார். அதில் வந்த பாடல்கள் தான் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, காந்தி மகான், வெற்றியேற்ற திக்குமிட்ட, இந்த பாரதியினுடைய பாடல்களை எல்லாம் நாமிருவரில் வச்சு வெளியிட்ட போது பாரதியினுடைய பாடல்கள் தமிழகத்தினுடைய மூலை முழுக்கெல்லாம் ஒலித்து பாரதியினுடைய பாடல்கள் இவை என்பதை நாட்டுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை ஏவிஎம் செட்டியார் அவர்கள். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பல பேருக்கு இந்த விஷயம் தெரியாது, ஆகவே தெரியணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இவ்வளோ பெரிய சாதனை புரிஞ்சார். அந்த விஷயம் அப்போது வந்து தமிழ்நாடு, தெலுங்கு, கர்நாடகா, இது எல்லாம் 4 மாநிலம் சேர்ந்தது தான் நம்முடைய தமிழ் மாகாணம். அந்த தமிழ் மாகாணத்துக்கு முதலமைச்சர் வந்து ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு இது வந்து பெரிய பாப்புலராக இருக்குது. ஆகவே அந்த பாரதியாருடைய பாடல்களை ஏவிஎம் வச்சுட்டு தனி மனிதனாக வச்சுட்டு நியாயமாக தெரியல. ஆகவே அதை அவர் அரசுக்கு கொடுத்தாருன்னா அது அரசு மூலமாக நம்ம தேசிய உடைமையை ஆக்கிடலாம், நாட்டுடைமையை ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமந்தூர் ராமசாமி செட்டியாரை கூப்பிட்டு, இந்த மாதிரி நீங்கள் பாரதியாருடைய எடுத்த போகிற ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்கீங்க, அது வந்து உங்கள்கிட்ட தனிப்பட்ட ஒரு மனுஷன்ட்டு இருந்தால் அது பெருமையாக இல்லை, அரசுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஆகவே அதை நீங்கள் அரசுக்கு கொடுத்துருங்க, நீங்கள் என்ன பணம் கொடுத்து கேட்டாலும் நாங்கள் அரசு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த செட்டியார் சொன்னார், இவ்வளவு பெருமைக்குரிய ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, பாரதியாருடைய பாடல் தேசியமயமாக்கப்படணும்னு சொன்னால் அதுக்கு நாம் பணம் வாங்கினா அது நியாயமாக இருக்காது, 1 ரூபா கூட வேண்டாம், இப்போவே இன்றைக்கே நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு பாரதியாருடைய பாடல்களையும் எழுத்தையும் நாட்டுடைமை ஆக்கியதும் ஏவிஎம் செட்டியார் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த உள்ளம் இருந்தது, அது தேசிய உணர்வு இருந்தது. இன்றைக்கி சொல்கிறேன், அவர் போட்ட உடை எல்லாமே கதர் உடையை கடையில் வாங்கிட்டு போடல. ஆக அந்த நூற்று அந்த நூலை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு சட்டை வாங்கிட்டு வந்து சட்டை போடுறார். கடைசி வரையிலும் கதர் சட்டை தான் போடுறார்.